ஒய் நாட் ஸ்டுடியோஸ் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக பல நல்ல திரைப்படங்களை தயாரித்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த தயாரிப்பாளர் சசிகாந்த் இப்போ டெஸ்ட் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராகவும் மாறியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் மாதவன், சித்தார்த், நயன்தாரா உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. சசிகாந்த் இயக்குனராக மாறினதுனாலையும் மாதவன், நயன்தாரா, சித்தார்த்னு ஒரு ஸ்டார் காஸ்டிங் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கிறதுனாலையும் கூடுதலாக பிரபல பின்னணி பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன் இந்த திரைப்படத்தின் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமானது அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட் திரைப்படத்தின் மேலே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக இந்த திரைப்படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணாமல் டைரக்ட் ஓடிடியா, அதாவது சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் திரைப்படம் எப்படி இருக்குது? முதல்ல படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அர்ஜுன், அதாவது சித்தார்த் இருக்கார் இல்லையா, அவர் இந்திய கிரிக்கெட் அணியோட மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த படத்தில் வராரு. ஆனால் நம்பிக்கை நட்சத்திரமான சித்தார்த் கடந்த 2 சீசன்களாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் ஃபார்ம்லேயே இல்லாமல் தடுமாறுறாரு. அதனால் வரவிருக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த இறுதி டெஸ்ட் போட்டியோட அவர் ஓய்வு பெற வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க நிர்வாகம். அவரது பள்ளி தோழியும் ஆசிரியையுமான குமுதா, அதாவது நயன்தாரா, குழந்தையின்மையால் மனம் உடைந்து தன்னுடைய கணவன் சரவணனோட, அதாவது மாதவனோட கருத்தரித்தல் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. அதற்கான IVF சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுது. அதே நேரத்தில் மனைவியிடம் கேண்டீன் நடத்துவதாக பொய் சொல்லி தன்னுடைய புதிய கண்டுபிடிப்பு கனவுக்காக மிக பெரும் தொகையை கடனாக வாங்கியிருக்காரு விஞ்ஞானி சரவணன். அந்த கடன் பிரச்சனை அவரை இக்கட்டான சூழலுக்கு இழுத்துட்டு போகுது. இவ்வாறு 3 மனிதர்கள் 3 பல பரீட்சைகள் என விரியும் கதைக்களம் எவ்வாறு ஒரு புள்ளியில் இணையுது, இதில் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்றது தான் இந்த டெஸ்ட் திரைப்படத்தினுடைய கதை. ஓகே, கதை பார்த்தாச்சு. இப்போ படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் நட்சத்திரத்துக்கான ஆணவம், தோல்வியை ஒப்புக்கொள்ளாத திமிர், தந்தையின் பாசம் என வெவ்வேறு அடுக்குகளை கொண்ட பாத்திரத்தில் சித்தார்த். ஆரம்பத்தில் ஃப்ளூக்கில் பேட்டை காற்றுல சுற்றுற மாதிரி போல தோன்றினாலும் கூட இறுதியில் உணர்ச்சிகளை சுழற்றும் இடத்துல பவுண்டரி அடிச்சிருக்காரு. குழந்தையின் மீது பாசத்தை வெளிப்படுத்தும் காட்சிகளையும் ஆரம்ப காட்சிகளையும் சற்றே சாந்தமாக யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருக்காங்க நயன்தாரா. ஆனால் போக போக மிகை நடிப்பு மீட்டருக்குள்ளே போனது ஏன் அப்படின்றது தெரியல. பல இடங்களில் அவங்களது கதாபாத்திரம் என்ன பேச வருது அப்படின்றதே முழுமையாக தெரியவே இல்லை. பல இடங்களில் கொஞ்சம் ஆக்டிங் ஓவர் ஆக்டிங்காகவே ஃபீல் ஆனது உண்மைதான். மாபெரும் கனவை கொண்ட சாதாரண மனிதனுக்கு ஏற்படும் தொடர் சோதனைகள், அதனால் உருவாகும் ஆழமான மனப்பிறழ்வு என சவாலானது ஒரு பாத்திரத்தில் நடிகர் மாதவன். முதல் பாதியில் தன்னுடைய வேடத்துக்கு ஆழம் சேர்த்தாலும் ஒரு திருப்பத்துக்கு பிறகு தன்னுடைய அதீத மிகை நடிப்பின் மூலமாக சோதிக்கவே செய்கிறாரு. மாஸ்டர் லிரிஷ் ராகவ் ஆதியாக தன்னுடைய பங்கை உணர்வுபூர்வமாக செஞ்சிருக்காரு. ஆனால் அவர் முதிர்ச்சியாக பேசும் இடங்களை இயக்குனர் திரையாக்கத்தில் இன்னுமே மெருகேற்றி இருக்கலாம். தாயாக சில காட்சிகளில் மட்டுமே வரக்கூடிய மீரா ஜாஸ்மின் அங்கே தனது திறமையை நேர்த்தியாக பதிவு பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட், ஆடுகள முருகதாஸ் ஆகியோரும் தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ டெக்னிக்கலாக, அதாவது தொழில்நுட்ப ரீதியாக அந்த டெஸ்ட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைதானத்தோட பரபரப்பையும் பாத்திரங்களின் உள்ளுணர்வையும் நன்றாக படம் பிடிச்சிருக்கு. ஒளிப்பதிவாளர் விராஜ் சிங் கோஹிலின் கேமரா குறிப்பாக ஒரு டெஸ்ட் போட்டி நடைபெறுது அப்படின்ற நம்பகத்தன்மையை உறுதி செஞ்சு படத்திற்கு பலம் சேர்த்திருக்கு அவருடைய ஒளிப்பதிவாளர் போட்ட அந்த எஃபர்ட்டை நியாயமான முறையில் ஒழுங்குபடுத்தி இருக்கு படத்தொகுப்பாளர் DS சுரேஷின் கத்திரி. அதே போல் 3 மனிதர்களுடைய அந்த சோதனைகளை ஒரே புள்ளியில் இணைக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை குழப்பமே இல்லாமல் ரொம்ப அழகாக தொகுத்திருக்கு படத்தொகுப்பு. இருந்தாலும் சீரான ஸ்டேஜிங் இல்லாத நறுக்க வேண்டிய காட்சிகளை அப்படியே விட்டுருக்கிறது கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான். பதற்றத்தை கூட்டும் வசன காட்சிகளில் ஒலிக்கும் அந்த கரகர பின்னணி இசையில் கவனிக்க வைக்கிறாங்க அறிமுக இசையமைப்பாளரான பிரபல பின்னணி பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். உணர்ச்சி பூர்வமான இடங்களில் அடிக்கடி ஒரே விதமான ஹம்மிங்கை கொடுத்து காட்சிகளை விட்டு விலக வச்சிடுறாங்க. பாடல்கள் பெரிதாக மனதில் நிற்காம படத்தோட ஓட்டத்துக்கு தடையாகுது. கதாபாத்திரங்களின் கட்டமைப்பு, அவர்களின் உளவியல் ரீதியான போராட்டங்கள் ஆகியவற்றை அறிமுகம் செய்த விதம் சிறப்பான தொடக்கத்தை இந்த படத்துக்கு கொடுக்குது. தன்முனைப்பு ஒரு மனிதனை எந்த எல்லைக்கு இழுத்துட்டு போகுது அப்படின்றத ஒரு கிரிக்கெட் போட்டியை மையமாக வச்சு சொல்லியிருக்காரு இயக்குனர் சசிகாந்த். இது ஐடியாவாக சிறப்பாக தோன்றினாலும் ஒரு படமாக உருமாறுறதுல சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸ்க்ரீனில். உதாரணமாக கிரிக்கெட் காட்சிகளின் பிரம்மாண்டத்தை தத்ரூபமாக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேஜிங் சாதாரண உரையாடல் காட்சிகளில் சுத்தமாக மிஸ் ஆகுது. மைய கதாபாத்திரங்களின் உளவியலை ஆழமாக பேசும் எழுத்து அதை உயிர்ப்பிக்கும் நடிப்பில் காணாமல் போகுது. சற்றே பதற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த கடத்தல் சம்பவத்திற்கு பிறகு திரைக்கதை தந்திருக்க வேண்டிய சுவாரஸ்யமான திருப்பங்களும் படத்தில் நிறைய இடத்துல மிஸ்ஸிங். இதனாலேயே படம் ஒரு கட்டத்துக்கு மேலே நிஜமாகவே ஒரு டெஸ்ட் போட்டியை பார்க்குற மாதிரியான உணர்வு கொடுக்குது. அது மட்டுமே தான் மிஞ்சுது. பெட்டிங் காட்சிகள், போலீஸ் விசாரணை காட்சிகள் ஆகியவை தர்க்க ரீதியாக கையாளப்படாமல் மிகவும் மேலோட்டமாகவே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல வீட்டை விட்டு ஓடி வரக்கூடிய சிறுவனை தன்னுடைய வீட்டிற்கு கூட்டி வரும் நயன்தாரா ஏன் ஃபோனை சார்ஜ் போட்டு அதை குழந்தையோட தாயார்கிட்ட சொல்லலை, குழந்தையின் தாய் புகார் கொடுக்காமலேயே நயன்தாரா ஏன் பள்ளியில் இடைநீக்கம் செய்யப்படுறாங்க என பல லாஜிக் ஓட்டிகளும் படத்தில் அங்கங்கே எட்டி பார்க்குது. கிட்டத்தட்ட 3 கதாபாத்திரங்களுமே சுயநலமாக தன்முனைப்போடு நடந்து கொள்ள கடைசியில் அடிக்கப்பட்ட அந்த சிக்ஸரை யாருக்காக நம்ம கொண்டாடணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு தான் இந்த மொத்த படமும் முடியுது. மொத்தத்தில் ஒரு திரைப்படமாக இந்த டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில்நுட்ப ரீதியாகவும் எழுத்தாகவும் ஒரு உளவியல் பரிசோதனை நடத்தி இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் சற்றே சுவாரஸ்யமான திரைக்கதை, கதைக்கு தேவையான நடிப்பு ஆகியவற்றையும் பெற்றிருந்தால்
எப்படியும் ட்ரா பண்ண தான் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆடப்படும் அந்த போர் அடிக்கக்கூடிய டெஸ்ட் மேட்சாக இல்லாமல் திருவிழாவாக கொண்டாடப்படும் T20 மேட்ச் ஆகி இருக்கும். ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் டைரக்ட் OTT அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கு. மாதவன் சித்தார்த்லாம் இருக்காங்க, நயன்தாரா வேற நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்டிங் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்பி நீங்கள் உங்களோட நேரத்தை ஒதுக்கி பரபரப்பாக அந்த படத்தை பார்க்க உட்காந்தீங்க அப்படின்னா, இந்த படம் பல இடங்களில் உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுவும் நம்ம வீட்டில் ஃபோனில் தான் பார்ப்போம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக போர் அடிச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே படத்தை ஓட்டி பார்க்குறதுக்கோ அல்லது வச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கோ வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி உங்களுக்கு போர் அடிக்குது, சும்மா ஜாலியாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, படம் உங்களுக்கு ஒரு ஓகேஷ் வாட்சா, ஓகேப்பா ஓரளவுக்கு இருக்குது, நல்லா எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியான உணர்வு இந்த திரைப்படம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த டெஸ்ட் திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா, படத்தை பற்றின உங்களுடைய ரிவ்யூ என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.